சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 choice, தமிழ் மேட்ரிமோனி. தமிழகத்தில் திமுக அரசுக்கு இந்த நிமிடம் வரை மக்கள் மத்தியில் அமோக ஆதரவு இருக்கிறது என்பதை மற்றொரு கருத்து கணிப்பு எடுத்துச் சொல்லி இருப்பதால் தங்கள் கூட்டணியை மேலும் பலப்படுத்த வேண்டும் என அதிமுக வரிந்து கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கி இருக்கிறது. அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படியாவது தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற முயற்சியிலும் இறங்கி இருக்கிறது. இதற்கு அக்கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாஜகவும் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் தமிழக வெற்றிக் கழகம் வர வேண்டும் என்றும் விஜய் தங்கள் கூட்டணியில் இணைய வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்தார். தற்போது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் கூட்டணியில் சேர விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதாவது திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தாவேகா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒரே அணியில் இணைய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை கருத்துடன் அதிமுக பாஜக தாவேகா என ஒரு பிரம்மாண்ட கூட்டணி உருவாகுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகள் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. அதே நேரம் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக 11.4% வாக்குகளை பெற்றது. இந்த வாக்கு சதவீதம் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது என்பதையே எடுத்து காட்டியது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமைக்கப்பட்ட கூட்டணியை இன்னும் சிந்தாமல் சிதறாமல் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 2019 திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக வெற்றி வாகை சூடி வருகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்திலும் திமுகவை முன்னிலையில் இருப்பதாக அண்மையில் இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்தது. இந்திய அரசியலில் ஒரு தனிப்பெரும் சக்தியாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார் என அந்த நாளேடு எடுத்துரைத்தது. திமுக தலைமையிலான கூட்டணி மிகுந்த பலத்தோடு இருக்கும் அதே வேளையில் கடந்த 2019, 2021 தேர்தல்களில் ஒரே அணியில் இருந்தபடி தேர்தலை சந்தித்த அதிமுக பாஜக பாமக கூட்டணியில் விரிசல் உண்டானது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதால் இரு கட்சிகளும் தனி அணியாக போட்டியிட்டன. ஆனாலும் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வலிமையான கூட்டணி வைக்க அதிமுகவும் பாஜகவும் திட்டமிட்டுள்ளன. கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு களமிறங்கியுள்ளார். கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருகிறார். இளம் ரசிகர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு விஜய்க்கு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இளைஞர்கள் மற்றும் ரசிகர்களிடையே பெரும் ஆதரவை பெற்று ஒரு மாற்று அரசியல் சக்தியாக உருவாக விஜய் முயற்சித்து வருகிறார். சில கருத்து கணிப்புகள் கூட தாவேகா 15 முதல் 20% வாக்குகளை பெறும் என்றும் கணித்துள்ளன. திமுக தான் தங்கள் கட்சியின் அரசியல் எதிரி என விஜய் பகிரங்கமாக அறிவித்தார். இதன் காரணமாகவே தாவேகாவுடன் கூட்டணி வைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரும்பினார். அதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. ஆனால் தாவேகா சார்பாக முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகள் அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தன என்றே சொல்ல வேண்டும். அதாவது மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் ஆளுக்கு சரிபாதியாக 117 தொகுதிகள், ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் 30 மாதங்கள் தலா ஒரு கட்சிக்கு முதல்வர் பதவி என கர்நாடக பாணியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் வெளியாகின. பல்வேறு நிபந்தனைகள் விடுக்கப்பட்ட போதிலும் அதனையெல்லாம் பேசி சரி செய்து கொண்டு தாவேகாவை எப்படியாவது கூட்டணிக்குள் இழுத்து திமுகவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்த எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்தார் என்றும் பரவலாக பேசப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ விஜயின் தாவேகா தங்கள் கூட்டணிக்கு வந்தால் தேர்தலில் வெற்றி நிச்சயம் என்று நம்புவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அதற்கேற்ப விஜயும் அதிமுக குறித்து இதுவரை எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை. கூட்டணிக்கு பச்சை கொடி காட்டுவது போல்தான் நடிகர் விஜய் திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினின் அரசையும் மட்டுமே விமர்சித்து வந்தார். இதனால் அதிமுக தாவேகா கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் களமிறங்கியுள்ள பாஜக மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அதற்கு ஏற்ப தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை அக்கட்சி கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையின் கீழ் இந்த கூட்டணி மீண்டும் உறுதியானது. மேலும் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைக்கவும் திட்டமிட்டு தொடர்ந்து காய் நகர்த்தி வருகிறது அந்த கட்சி. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளுடன்
கூட்டணி தொடர்பாக மறைமுகமாக பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன. திமுக அரசை வீழ்த்துவது என்ற கொள்கையுடன் இருக்கும் பாமக, தமாக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை இணைக்கும் முயற்சியிலும் அதிமுக, பாஜக தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் அதிமுக தேர்தலை அணுகுகிறது என்றும், அதே கருத்துடன் தான் அன்பு சகோதரர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இருக்கிறார் என்றும் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்றும், அடுத்த ஆண்டு ஜனவரியில்தான் கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்றும் கூறிய அவர், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் தேர்தல் நேரத்தில் ஒன்றாக சேர்ந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் பேச்சை வழிமொழிந்தது போல் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் திமுகவை வீழ்த்த தவேக உட்பட அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். விஜய் இணைய வேண்டும் என்ற கடம்பூர் ராஜுவின் கருத்தை வரவேற்பதாகவும், திமுக ஆட்சியை வீழ்த்த தவேக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒரே அணியில் இணைய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் என்ற கடம்பூர் ராஜுவின் கருத்துதான் தனது கருத்தும் என நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாகவே அதிமுக நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளரை சந்திக்கவும் கூட்டணி குறித்து கருத்து சொல்லவும் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார். தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருக்கும் முக்கிய நிர்வாகியான முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தவேக தலைவர் விஜய் கூட்டணிக்கு வரவேண்டும் என்று அழைத்திருப்பது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் திட்டமாக இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. திமுக அரசை வீழ்த்த தவேக தேவை என்ற அதிமுகவின் அஜெண்டாவை தற்போது பாஜகவும் ஏற்றுக்கொண்டுள்ளது. விஜயை என்டிஏ கூட்டணிக்கு வரவேற்று அக்கட்சியின் மாநில தலைவரே அழைப்பு விடுத்திருப்பது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இதனால் வரும் நாட்களில் விஜயின் செயல்பாடுகள் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. வரும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மெகா கூட்டணி குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த காலக்கெடு 2026 தேர்தலுக்கு முன் களப்பணிகளை தொடங்குவதற்கு அவசியம் என கருதப்படுகிறது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் ஆலோசனையும் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு ஒருங்கிணைந்த உத்தியை வகுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி 40% வாக்குகள் பெற்றது. அதிமுக 179 இடங்களிலும், பாஜக 20 இடங்களிலும், பாமக 23 இடங்களிலும், தமாக 6 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 75 இடங்களை மட்டுமே வென்றது. இதில் 65 இடங்களை அதிமுக வென்றது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள தொகுதிகளை அதிமுக முழுமையாக கைப்பற்றியது. பாமக 5 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும் வெற்றி பெற்றன. 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக தனியாக 20.7% வாக்குகளையும், பாஜக, பாமக, தமாக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட என்டிஏ கூட்டணி 18% வாக்குகளையும் பெற்றன. இந்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் இந்த கூட்டணியின் முக்கிய சக்தியாக இருக்கும் அதிமுக 120 இடங்களுக்கு குறையாமல் போட்டியிடுவதில் உறுதியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் தவேக இணைந்தால் இளைஞர் ஆதரவை நம்பியிருக்கும் அக்கட்சி அரசியல் அனுபவம் இல்லாத நிலையிலும் 40 முதல் 50 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அதிமுக போட்டியிடும் தொகுதிகளை தவிர மீதமுள்ள 114 இடங்கள் தவேக மற்றும் பாஜக இடையே பகிரப்படலாம் என்றும், இதில் தவேகவுக்கு 40 முதல் 50 இடங்களும், பாஜக மற்றும் பிற சிறு கட்சிகளுக்கு மீதி இடங்களும் ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாமக, தேமுதிகவை கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் அன்புமணியின் பதவிக்காலம் நிறைவடைவதால் அவருக்கு மீண்டும் எம்பி சீட் கொடுத்து கூட்டணிக்குள் இழுக்க திட்டமிட்டுள்ளார் என்றும், தேமுதிகவுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கி கூட்டணிக்குள் தக்க வைக்கவும் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுக்கு வாய்ப்பு கேட்டால் அதனை பயன்படுத்தி சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கான இடங்களை குறைத்து கொடுத்து விடலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக, பாஜக, தவேக, பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் இணைந்து கூட்டணி உருவானால் திமுகவுக்கு கடும் நெருக்கடி ஏற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்துவிடும். தவேகவின் இளைஞர் ஆதரவு இந்த கூட்டணிக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் கூடுதல் பலத்தையும் அளிக்கலாம். 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருந்தாலும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையிலான வாக்கு சதவீதம் வெறும் 3.87% தான். இதனால் இந்த இலக்கை மெகா கூட்டணியை வைத்து எட்டிவிடலாம் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதில் ஒன்றும் ஆச்சரியப்பட தேவையில்லை. தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுகவுக்கு எதிராக அமைக்கப்படும் மெகா என்டிஏ கூட்டணி தமிழக அரசியலில் ஒரு புதிய திசையை நோக்கி நகரலாம். இது எப்படியோ
ஆகஸ்ட் இறுதிக்குள் இந்த கூட்டணி தொடர்பாக ஒரு தெளிவான முடிவு எட்டப்படும் என்றே கூறப்படுகிறது. தேர்தல் களத்தில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் அனுபவத்தோடு தாவேகாவும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள். திமுகவுக்கு எதிராக இப்படி ஒரு மெகா கூட்டணி ஒருங்கிணைக்கப்படுமா, சாத்தியப்படுமா, அதில் வெற்றி கிடைக்குமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.